First video we have discussed in a biological evolution how the living organism it is originate from the abiotic that we have seen. The next evidences for biological evolution. So we can have evidences about the biological how the plants and animals that evolution with the help of evidences. So scientists they have accept only with the evidences. They also will do lot of experiment. They can get the similar result only they will accept. So the evidences for biological evolution. Paleontological evidences. Paleontology, study about the fossils, fossil record, that is known as the paleontology. So paleontological evidences. Paleontology is a study of prehistoric life through fossils. ஸோ முதல்ல ஆன்சியண்ட்டில் எப்படி இருந்தாங்க அப்படின்றத இப்போ கூட நிறையா நியூஸில் காமிக்கிறாங்களா அகழ்வாராய்ச்சிகள்னு சொல்லி நிறையா நியூஸில் காமிக்கிறாங்களா அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதன் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி பானைகள் இந்த மாதிரி வச்சுருக்கான்னு சொல்லி இப்போ நியூஸில் அடிக்கடி காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும் தொல்பொருள் ஆராய்ச்சி கழகம் அப்படின்னு சொல்லி இருக்காது தான் அது பேலண்டாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. So through the fossil record we can get the evidences that is known as the paleontological evidences. It's a study of the prehistoric life through fossils. So fossils are described as a true witness of evolution or documents of various geological strata of evolution. ஸோ இந்த பேலண்டாலஜிக்கல்னு சொல்லக்கூடியது ட்ரூ விட்னஸ், நம்ம ப்ரூஃபாக அதை பார்த்து எவல்யூஷன் எப்படி நடந்திருக்கு நம்மளுடைய ஜியாலஜிக்கல் அதாவது ப்ரீ ஹிஸ்டாரி லைஃபுக்கும் இப்போ மாடர்ன் ஆர்கானிசத்தினுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபாசிலைசேஷன் மூலமாக we can prove that. That is known as the paleontology. Fossilization is the process by which plant and animal remains are preserved in sedimentary rocks. So what is the meaning of fossil? So fossilization, that is one of the process. So plants or animal remains, the body parts, remaining body parts are preserved in the sedimentary rocks. ராக்ஸ் மேலே ஒரு செடிமெண்ட் மாதிரி அப்படியே போய் அடியில் படிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, கெமிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க செடிமெண்ட் அப்படின்னு படிச்சிருப்பேன். எதையாச்சும் ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னம்னா அது என்ன ஆகும், ஒரு சிலதில் செடிமெண்டேஷன் நமக்கு கிடைக்கும், அப்படியே கீழ்ப்படிதல் படிஞ்சுக்கிறோம், அதுதான் நம்ம செடிமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபாசிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது பிளான்ட்டோ அல்லது அனிமலோ. ஸோ பிளான்ட் ஆர் அனிமல் ரிமைன்ஸ் த பாடி பார்ட்ஸ் தே கேன் கோ அண்ட் செடிமெண்டட் ஆன் த ராக்ஸ். அது ராக்ஸ் மேலே போய் செடிமெண்ட்டாக இருக்கும், நம்ம பார்க்குறப்ப நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கிளியராக தெரியும். தட் இஸ் known as the fossilization. Can you understand? So this fossilization it is present in 3 different types of categories. First one is the actual remains. The original hard parts such as bones, teeth or protective shell are preserved as such in the earth atmosphere. So எர்த்தினுடைய அட்மாஸ்பியரில் இந்த போன்ஸோ டீத்தோ இல்லை இந்த ஷெல்லோ ப்ரிசர்வ் ஆகியிருந்தது நம்ம ஆக்சுவல் ரிமைன்ஸ். திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் மெத்தட் ஆஃப் ஃபாசிலைசேஷன். ஓகேவா? இப்போ ஜுராக்சிக்னு சொல்லி காமிச்சிச்சு, அதில் பார்த்தோம்னா என்ன இருக்கும், ஸ்கெலிட்டன் அப்படியே வச்சுருப்பாங்க, டீத்தெல்லாம் அப்படியே வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதுதான் என்னது ஆக்சுவல் ரிமைன்ஸ். Then when marine animals die, their hard parts such as bones, shell and etc. are covered with sediments and are protected from further deterioration. They get preserved as such as they preserved in the vast ocean. The salinity in them prevents decay. The sediments become hardened to form definite layers or strata. For example, woolly mammoth that lived 22,000 years were preserved in the frozen host of Siberia as such. இப்போ woolly mammoth அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஆஃப் த அனிமல் 22,000 years ago they lived. ஸோ அது எப்படி நமக்கு கிடச்சிருக்கா, அப்படியே ஃப்ரோசன் இதான் நமக்கு சைபேரியாவில் கிடச்சிருக்கு, ஹோஸ்ட் ஆஃப் சைபேரியாவில். என்னென்னா இதெல்லாம் ஓசன் அனிமல்ஸ். ஸோ ஓசின் வாட்டர் எப்படி இருக்கும், மெரைன் வாட்டர் ஹை சால்ட் கண்டென்ட்டாக இருக்கும். அப்போ அந்த அனிமல்ஸ் இறந்து போயிடுறப்ப அப்படியே அதனுடைய பாடி எதில் இருக்கும், அந்த ஓஷன்லேயே தான் இருக்கும். ஹை சால்ட்டாக இருக்கிறதுனால அந்த சால்ட் என்ன செஞ்சுருக்குன்னா அதை டீகே ஆகாமல் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணியிருக்கு, அப்படியே அதை பாதுகாப்பாக வச்சுருக்கு. ஸோ அதனால் அந்த ஹோஸ்ட் ஆஃப் சைபேரியாவில் 25,000 எகோ இறந்து போன அந்த உள்ளி மமூத் எப்படி கிடச்சிச்சான், அப்படியே ஃப்ரோசன் நிலையில் அப்படியே அதனுடைய பாடி அப்படியே கிடச்சிச்சான். இப்போ நிறைய ஃபிலிம்லலாம் காமிப்பாங்க இல்லையா, மிகப்பெரிய ஐஸ் இதுகளுக்குள்ளே அப்படியே அந்த பாடியை ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படியே அதே மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரிலாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க இல்லையா, இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ்லலாம் நிறையா காமிக்கிறாங்க, பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அப்படியே நம்ம வைக்கிறது தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஆக்சுவல் ரிமைன்ஸ். ஓகே, then the sediments become hardened to form definitely. அந்த செடிமெண்ட் அப்படியே இருந்து அப்படியே ஹார்டன் ஆகி அதுக்கு மேலே நிறைய லேயர் இருந்தாலும் அந்த செடிமெண்ட் வந்து அப்படியே இருக்கும். ஓகேவா. several human beings and animals living in the ancient city of Pombi were preserved intact by volcanic ash and hissed out from Mount Vesuvius. the Mount Vesuvius சொல்லக்கூடியதில் volcanic ash அப்படியே சாம்பல் அந்த எரிமலை குழம்புகள் மேலே பட்டு அப்படியே இறந்து அது எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் அந்த ஆஷ், அந்த வல்கனிக் ஆஷ் அப்படியே வந்து நிறையா ப்ரிசர்வ் ஆகி வந்து கிடச்சிருக்கு அந்த சிட்டியில். பாம்பின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்சியன் சிட்டியில் ஹியூமன் பீயிங் அனிமலினுடைய அந்த வல்கனிக் ஆஷ் அந்த ப்ரிசர்வேஷன் அப்படியே கிடச்சிருக்கு. ஓகேவா. அது டீகே ஆகாமல் அப்படியே நமக்கு அந்த போன்ஸு, செல்லு, அந்த ஹியூமன் பாடி எல்லாத்தையுமே கிடைக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்சுவல் ரிமைன்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பெட்ரிஃபேஷன். ஸோ பெட்ரிஃபேஷன், when animals die, the original portion of their body may be replaced molecules for molecules by minerals and the original substances being lost through the disintegration. So animals இறந்துருது. when the animals die, that original portions of the body may be replaced molecules of molecules. That body it is replaced as a molecules with the help of the minerals, then their original substance being lost through the அவங்களுடைய பாடி ஃபுல்லாக டீகே ஆகி வெளியே போயிடும். ஆனால் என்னவா மாறிடும், அதில் இருக்கக்கூடிய மினரல் டெபாசிட் மூலமாக அது ஃபுல்லாக அப்படியே மாலிகுல்ஸாக வந்து மாறிடும். This method of fossilization is called petrification. The principal minerals involved in this type fossilization are iron. So what are the minerals it is involving in the petrification fossilization? That is known as iron pyrites, silica, calcium carbonate, calcium bicarbonate and magnesium bicarbonate. That minerals it is involving. That minerals it is present. That original substances, the body parts it is decay. These minerals they can occupy, it is replaced as a molecule in that places it is making in a fossilization. That it is known as the petrification. Okay, petrification. The next one is natural molds and cause. Even after disintegration, the body of animal might leave an indelible impression on the soft mud. ஸோ அனிமல் இறந்து அந்த பாடியெல்லாம் டிஸ்இன்டிகிரேட் ஆகிறப்ப அந்த இருக்கக்கூடிய அந்த இறந்து அந்த அப்படியே படிஞ்சிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ஆக்சிடெண்ட்லலாம் யாராச்சும் இறந்து போயிடுறாங்கன்னு வச்சுக்க என்ன செய்வாங்க, சாப்பீஸில் கோடு போட்டு பாடி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த சாப்பீஸில் கோடு போட்டு அந்த தடத்தை நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கும், அங்கனக்குள்ளே ஒரு ஆள் படுத்த மணிக்கே அப்படியே இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கே என்னென்னா ஒரு அனிமல் அப்படியே இறந்து போய் அந்த இடத்துல அப்படியே டெபாசிட் ஆகியிருக்கு. அந்த பாடி பார்ட்ஸ் ஃபுல்லாக டீகே ஆகி போயிடுச்சு. இருந்தாலும் அந்த களிமண்ணில் ஒரு மண் படிவில் புதை மணல்களில் அந்த அப்படியே இருக்கிறப்ப அந்த தடம் அப்படியே இருக்கும். இருந்து அதுவே என்னவா மாறிடுது, ஃபாசிலாக மாறிடுது. ஓகே, ஈவன் ஆஃப்டர் டிஸ்இன்டிகிரேஷன் த பாடி ஆஃப் அன் அனிமல் மைட் லீவ் இன்டெலிபிள் இம்ப்ரெஷன். ஒரு விதமான இம்ப்ரெஷனை வந்து அங்கே உருவாக்கியிருக்கு ஆன் த சாஃப்ட் மட் which later becomes hardened into the stones. லேட்டரில் அப்படியே ஹார்டன் ஆகி ஒரு ஸ்டோன் மாதிரி மாறிடுது. அந்த இம்ப்ரெஷன் தட் இஸ் known as the mold. Okay, that is a type of a what fossilization. For example, மண்பாண்டங்கள், அந்த காலத்தில் மண்பாண்டங்கள் செஞ்சாங்க, மண்பாண்டங்கள் இந்த பாண்டங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க காமிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளது. ஓகே, தென் தட் கேவிட்டிஸ் ஆஃப் த மோல்டு, அந்த மோல்டுக்குள்ளே பார்த்தோம்னா கேவிட்டிஸ் இருக்கும். ஏன்னா அந்த உருவங்கள் படிஞ்ச அந்த இதுதான் இருக்கும், அந்த உருவம் ஃபுல்லாக அழிஞ்சு போயிருக்கும் இல்லையா, அந்த கேவிட்டிக்குள்ளே. ஓகே, ஸோ மேபி தட் கேவிட்டி ஆஃப் த மோல்டு மே கெட் ஃபில்ட் அப் பை ஹார்ட் மினரல்ஸாக மாறிச்சுன்னா அந்த மினரல்ஸ் என்னவாக மாறிடும், ஃபாசிலாக மாறிடும், விச் ஆர் கால்டு கேஸ்ட். Mineral deposits are present inside the cavity of the mold, that is known as the cast. Okay, hardened facial matter. ஒரு சில சமயத்தில் ஃபேஷியல்னா என்னது, அன்டைஜஸ்டட் வேஸ்ட். அந்த அன்டைஜஸ்டட் வேஸ்ட்டு கூட மக்கி போகாமல் அப்படியே ஹார்டனாக மாறிடுச்சு அப்படின்னா அது என்னதான், கோப்போரைட்ஸ். ஓகே, கோப்ரோலைட்ஸ் occurs as a tiny pellets. உருண்டையாக பார்க்குறதுக்கு ஒரு pellets மாதிரி தெரியும்.
அது என்னது மக்கி போகாமல் அப்படியே ஹார்டனாக மாறி ஃபாசிலைசேஷனாக மாறக்கூடியது. ஓகே, அது என்னன்னு சொல்கிறோம் நம்ம டைனி பெல்லட்ஸ், coprolites. Okay, coprolites, that is known as the tiny pellets. Analysis of coprolites enables us to understand the nature of the diet the prehistoric animals thrived on. ஸோ அதை பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியுமா, அந்த டைனி பெல்லட்ஸை பார்க்குறப்ப what is the food has taken in a prehistoric animals and then in a human being. That diet we can identify with the help of the tiny pellets. Okay, can you understood all of you that the fossilization, biological evidences. From that biological evidences, one of the evidence are known as the paleontological evidences. Paleontology is fossilization, that fossil record, that is known as the paleontological evidences. Okay, so we can go and visit nearby any museum. Now that museum we can see the bones, skin, nails, claws, everything of a different types. It is which animals it is contains in the different types of teeth, skin, claws, their bones, their horn, everything we can see in a museum. Okay, the next one, another one of the evidences are known as the evidences from comparative anatomy. What is the meaning of anatomy? Study about the internal structure of organism is known as the anatomy. So biological evidences we are discussing, that biological evidences, paleontological evidences we have seen. The next one in a comparative anatomy, evidences from the comparative anatomy. So how the internal structure it is present in the different organisms we can compare. Okay, then through that also we can get in a number of evidences. Similarities in structure between groups of organisms are accepted as indicators of relationship. So we know about the interrelationship among the organisms. So organisms they can have in a relationship. How we can identify that relationship? It is present in a similar structure between the two different groups of animals. Okay, so similar structure is present between the two different groups of animals. It is showing the relationship among the organisms. For example, a comparative study of the forelimbs of different vertebrates exhibits a fundamental plan of similarity in structure. So it is one of the characteristics. Compare and see the forelimbs of different vertebrates. Okay, what is the meaning of vertebrates? Which animals have a backbone, that is a vertebral column, bony vertebral column. That organisms are known as the vertebrates. In 11th standard we have studied all the chordates are vertebrates, but all the vertebrates are chordate, but all the chordates are not vertebrate. That we have discussed. A vertebrate for what bony vertebral column is present. That organism we can compare and see the forelimbs. Comparative study of anatomy, we can see the forelimbs of the vertebrates. It is present in a similar structure. These relationships can be studied under homologous organ, analogous organ, vestigial organ, connecting links and atavistic organs. So number of methods is there to study the comparative relationship between the organisms. First one homologous, then analogous, vestigial, connecting links and atavistic organs. Homologous organs or homologous structure. In vertebrates, comparative anatomical studies reveal a basic plan in various structures such as forelimbs and hindlimbs. So the comparative anatomical studies of vertebrates, first we will see the number of plan is there. First one, the structure of a forelimbs and hindlimbs. So the forelimbs of vertebrates exhibits anatomical similarity with each other and is made up of similar bones. So we can see in most of the forelimbs of all the vertebrates have a similar structure. Anatomically it is similar. The parts of bones also is present similar. What are the bones are present in all the forelimbs of the number of vertebrates? Bones are known as humerus, radius, ulna, carpals, metacarpals and telogens. In 11th we have studied now human skeleton. And the skeleton la forelimbs, hind limbs பார்த்தோமா, அதில் என்ன பார்த்தோம்? Humerus, radius, ulna, carpals, metacarpals and telogens. நமக்குமே இருக்குது, ஹியூமன் பீயிங்க்குமே இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்ட்ரக்சருமே நம்மளுடைய ஃபோர் லிம்ஸை ப்ரெசன்ஸ் சார். அதே மாதிரி இங்கே உனக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே என்னது
4 limbs of terrestrial vertebrates. எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக எப்படி இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. ஓகே, தட் anatomically similarity of their structure of bones, similar bones. ஓகே, ஹியூமரஸ் மேலே உள்ளது ஹியூமரஸ். அதுக்கப்புறம் வந்து the 2 small bones, ரேடியஸ் அல்னா. ஓகே, இது ஹியூமரஸ், இதில் 2 போன் இருக்கும், ரேடியஸ் அல்னா. நம்மளுடைய ஒன்றுடைய அப்படியே கையை எடுத்துக்க, கையை மேலே ஷோல்டர்லேருந்து தொட்டுப்பார். மேலே உள்ள அப்பர் ஆம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹியூமரஸ் போன்னு சொல்லுவோம். இங்கே லோவர் ஆம் ஹேண்டுன்னு சொல்லுவோம். அந்த ஹேண்டில் பார்த்தோம்னா ரேடியஸ் அல்னான்னு சொல்லக்கூடிய 2 போன் இருக்கும். அடுத்து நம்மளுடைய ரிஸ்ட்டில் இருக்கக்கூடிய போன் தான் வந்து கார்பல்ஸ். ஃபிங்கர்ஸில் மேலே நம்மளுடைய இது சொல்லுவோம் இல்லையா, உள்ளங்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய போன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மெட்டாகார்பல்ஸ். அடுத்து ஃபிங்கர்ஸில் உள்ளதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பெலஜன்ஸ். அதே மாதிரி தான் இங்கே அனிமல்ஸ்க்கு இருக்குது. இப்போ பேட்டு இங்கே மேலே உள்ளது வந்து ஹியூமரஸ், இங்கே ரேடியஸ் அல்னா, தென் கார்பல்ஸ், மெட்டாகார்பல்ஸ், அண்ட் தென் என்ன பெலஜன்ஸ். ஸோ லைக் தட் ஒன்லி ஹியர் ரேடியஸ் அல்னான்றது இங்கே பாரு, இந்த இதில் பாரு, இது என்னது ஹியூமரஸ், ரேடியஸ் அல்னா, தென் கார்பல்ஸ், மெட்டாகார்பல்ஸ், பெலஜன்ஸ். அதே மாதிரி தான் இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே ஹியூமரஸ், ரேடியஸ் அல்னா, கார்பல்ஸ், மெட்டாகார்பல்ஸ் அண்ட் பெலஜன்ஸ். Okay, so like that it is present. So similar bones are present. Okay, structurally it is similar. Okay, but functionally it is differ. That type of organs are known as the homologous organs. So structures which are similar in origin but they perform different functions are called homologous structures that brings about divergent evolution. Structures is a homologous structure is similar but the function is different. So this evolution is known as divergent evolution. Okay, homologous structures but it is involving in a different functions, so that is known as divergent, different functions, so divergent evolution. Then for example, plants also they have given. Similarly, the thorn of Bougainvillea and the dentils of Cucurbita and Pisum sativum represents homology. So their structure is different but the function is, the structure is similar but the function is different. The thorns in former is used as a defense mechanism for grazing animals and the dentils in the thorns, Bougainvillea உள்ள thorns எதுக்கா, கிராசிங் அனிமல்ஸ் அதை கிராஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக டிஃபென்ஸ் மெக்கானிசத்தில் இன்வால்வ் ஆகிருக்கு. பட் பைசம் சட்டேவம் அண்ட் குக்கூர்பிட்டேசியாவில் அந்த டென்ட்ரல்ஸ் எதுக்கு, ஒரு சப்போர்ட்டுக்கு யூஸ் ஆகும். அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் யூஸ் பண்ணுற விதம் டிஃப்ரெண்ட். பைசம் சட்டேவம் கிளம்பிங்க்கு யூஸ் பண்ணுது, புகைன்வில்லியா அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசத்துக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ சேம் ஸ்ட்ரக்சர், த ஃபங்க்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ தட் டைப் of structure is known as the homologous structure. Okay, homologous structure. So structurally different but functionally structurally similar but functionally different. Divergent evolution. Don't be confused. Similar structure, different function. That is known as homologous structure. Analogous அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ஓகேவா, different structure same function, அது analogous. Okay, don't be confused. Homologous, analogous. Homologous, similar structure, different function. Analogous, different structure, similar function. Okay, can you understood all of you? Then that homologous structure is involving in a divergent